ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து தேதி 12 மண்டே. இன்றைக்கி நடக்க போகலாம் இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவல்லாம் தாண்டும் போது மேலேயோ கீழேயோ போகலாம். இன்றைக்கி வந்து கால் சைடு வந்து 10 செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய எனக்கு டவுன் ட்ரெண்ட் ஓகேங்களா. இந்த லெவலுக்கு கீழே போகும்போது கண்டிப்பாக டவுன் கொடுக்கலாம். மேக்ஸிமம் டவுனில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் டவுன் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ எப்படி என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஸோ நான் 3 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. மறுபடியும் மாற்றியாச்சு. ஓகே, எப்படி போகும் என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது என்னன்னு. ஓகே, ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 12 திங்கட்கிழமை. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்துச்சு. நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு கரண்ட் கட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் இதாகாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த லெவல் வர வரைக்கும் வச்சுருந்தது என்ட்ரி ஆகலை. ஸோ அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா இந்த லைன் தெரியும், லைவில் இருந்தவங்களுக்கு தெரியும் எப்படி மார்க்கெட் ஒன் சைடில் போயிருக்கு அப்படின்னு. என்னோடய டார்கெட் எவ்வளோ போயிருக்கும் என்னங்கிறத நான் வீடியோ இருக்குது, அது வரைக்கும் போஸ்ட் பண்ணுறேன். பின்னாடி வர வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ கண்டினியூ ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புட் சைடு வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து புட் சைடு வந்தான். ஸோ வந்த வேகத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சைடு வைஸ் கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம வந்து ஒன் சைடு மார்க்கெட்டில் வந்து எடுக்கலாங்க. ஆனால் இந்த சைடு வைஸ் இந்த மாதிரியான மார்க்கெட்டில் ஓகேங்களா, இங்கே பாருங்க இப்படி வந்துட்டால் எடுத்துடலாம். இந்த மாதிரி போகிற இதில் எடுக்கணும்ல, அதுதானே விஷயம். ஸோ அதை நம்ம பண்ணலாமா பார்ப்போம் வாங்க. ஏன்னா எல்லோரும் செய்கிறத மாற்றி நம்ம செய்யணும். ஓகேங்களா. இது வந்து ஈஸியான மார்க்கெட்டுங்க. ஒன் சைடில் வர்றது காலை நேரத்தில் கண்டிப்பாக எடுத்திருந்தால் யாருக்காக இருந்தாலும் ப்ராஃபிட். ஓகேங்களா. புட் சைடு எல்லோரும் எடுத்த எல்லாருக்கும் ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இதில் யார் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு, இல்லைன்னா கிடையாது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஈவனாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு லைனாக பிரேக் ஆகும்போது ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகலாம். ஓகேங்களா. அது எந்தெந்த லைன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 120 லைன் கூட போனால் ஓகே தான். இதுலேயும் ஒரு 120 லெவல் வச்சுப்போம். சரிங்களா. இதில் எது 120 லெவல் போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 120 லெவலுங்கிறது எது போகுதோ அது என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் தான் எடுக்கணும். இதில் யார் சொல்கிறாங்கிறது அதுதாங்க விஷயமே இருக்குது. ஏன்னா முடிஞ்சு போன மார்க்கெட்லேயும் ஸோ ஒன் சைடு மார்க்கெட்லேயும் சொல்கிறதெல்லாம் பிரோஜனம் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்கிற இடத்துல நம்ம சொல்லணும். அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம சொல்லும்போது தான் நம்ம பெரிய ஆள். ஓகேங்களா. என்னோடய வியூ பார்த்திங்கன்னா கால் சைடு. ஓகேங்களா. என்னோடய வியூ கால் சைடு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை, இண்டிகேட்டர் இல்லாமல் பண்ணலாம். ஸோ என்னோடய இதுக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் சொன்னேன். ஸோ இது ஒர்க் ஆகும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது விஷயம் இருக்குல்ல. சரிங்களா. உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்குங்கிறதும் மாறும். சரிங்களா. அதனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாதுல்ல. ஓகேங்களா. அதுபோல் நீங்கள் ட்ரேட் பண்ணலை, நான் ட்ரேட் பண்ணுறது வேறு சேனலில் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். சரிங்களா. நான் வேறு சேனலில் பண்ணுவேன், வேணால் பாருங்கள். ஓகேவா. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே. கிளாஸும் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகம் இன்னுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா.
அவங்கள்ட்ட நான் பேசும்போதே தெரிஞ்சுப்பேன். உண்மையாலுமே கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லித் தருவேன். ஸோ ஆனால் லைவில் மேக்ஸிமம் இருக்குமானா, ஸோ என்னோடய இது பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நான் அதுக்கப்புறம் எப்போ பண்ணுவேன்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா? எனக்கு டைம் இருக்கணும்ல, ஏன்னா நான் என்னோடய ட்ரேடை நான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எதாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ட்ரேடை விட்டுட்டு நான் அப்போல்லாம் பார்க்க மாட்டேன். இன்னும் மார்க்கெட் இன்னும் போகவே இல்லை. பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக இந்த இடத்துல எடுத்திருந்தால் எல்லாருமே ப்ராஃபிட் தான். ஸோ இதில் எடுக்கிறது விஷயமா? இது விழுந்துக்கிட்டே இருக்குது. இதில் யார் என்ட்ரி கொடுத்தாலும் ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல எடுத்து பாருங்கள், பயங்கரமாக அடி விழுவும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகும். ஸோ இதில் ஏன் இந்த லெவல் போட்டேன், இதை உடனே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த விக் வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள இது பண்ணியிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. மல்டிபிள் டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் ஆகும்போது, ஒரு வேளை இது பிரேக் ஆனாலும் இல்லை இது பிரேக் ஆனாலும், ஸோ கன்ஃபார்ம் ஒரு ஹை போகும். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கற்றுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. கற்றுக்கிட்டு இதை பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்லலை. ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க, எவ்வளோ பேர் லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறாங்கங்கிறது விஷயம் இருக்குல்ல. ஓகேங்களா? பார்ப்போம். நான் பக்கத்தில் வரும்போது பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போல் போகுது. ஸோ அதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். ஏன்னா நம்ம டெய்லியுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நிறைய வரும்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணலன்னா, ஸோ ஒன்று ஷார்ட்ஸாவது இது பண்ணோம். எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் இது காலையில் பாருங்கள் போவான்னு நான் இதில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதேமாரி போயிட்டான். ஆனால் அந்த அந்த இடத்த இப்போ ஃபில் பண்ணணும்ல, அது வீடியோ இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் கொண்டு வரக்கூடாதுல்ல. ஸோ இருக்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணட்டும். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்னோடத்துல கற்றுக்கணுன்னு நான் ஒன்றும் யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன். இன்னொன்று, நான் உங்கள்கிட்ட வாங்குகிற ஃபீஸை நான் ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேட்லேயோ நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது ஒன்றும் பெரிய இதே கிடையாது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஒன்றும் பணத்தையும் பார்க்கல, நேரத்தையும் பார்க்கல. நேரம் அதுக்கு நிறையா ஒதுக்கணும். நிறையா ஒதுக்கினா தான் இது பண்ண முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் போல் நீங்கள் மார்க்கெட்லேயே லைவ்லேயே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவீங்க. ஆனால் அது யாரும் இருக்க முடியாது எல்லாராலையுமே. கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் எங்களோட உழைப்பு வேறு, ஸோ லாஸ் ஆகிறவங்களோட உழைப்பு வேறு. ஓகேங்களா? அதனால் அது ஒன்றும் குறையா இல்லை. அது உங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துடலாம், ரெக்கவர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதுங்கிறப்ப ஏன் உங்களால் முடியாதுங்களா? முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ பாருங்கள், 20ங்கிற லெவல் போயிட்டுருக்கான். ஸோ 20ங்கிற லெவல் போயிட்டுருக்கான். பார்ப்போம். இது பக்கத்தில் போனோடனே நான் வீடியோ ஆன் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஆனால் போயிட்டுருக்கான் பக்கத்தில். ஓகே, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பக்கத்தில் போகட்டும். எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபார்ம் போவாங்க. சரிங்களா? இது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மேலே போவான். சரிங்களா? ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம இதில் எடுக்கலாம். கன்ஃபார்ம் போவான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன். இந்த லெவல் வரட்டும், வந்த உடனே ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ இது பண்ணி வைப்போம். கால் சைடு போகவே இல்லைங்க இன்னும் பாருங்கள்.
ஸோ ஏன் இந்த லெவல்லாம் போட்டிருக்கேன்னா, ஒரு வேளை க்ரீன் வருதுன்னு நான் எடுத்திருந்தால் இதுதான் நிலைமை. ஓகேங்களா, என்னோடய லெவல் இது தான். இந்த 120 இந்த 120 இதில் ஏதாவது ஒன்று போகணும். ஸோ இந்தமாரி சைடு வேஸில் போகும்போது எடுக்கணுங்க, அதில் தான் ஒரு கிக் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம் இருங்க. அப்போ தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேங்கிறதே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். எதுவுமே இல்லை, நான் ஒன் சைடில் நான் எடுக்கிறேன்னா அப்போ நான் எனக்கு கற்றுக்கிட்ட விஷயமே ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறப்ப அதை நான் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் லைவில் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ எஃபெக்டாக இருக்கணும், ஸோ எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கணுங்கன்னா இந்த மாரியான இடத்துல சொல்லணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல வரட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட். இது கொஞ்ச நேரம் சைடு வேஸ் தாங்க. ஓகேங்களா, ஸோ எப்போன்னு தெரியல, வரும்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னோடய லெவல் இந்த 120 எது போனாலும் ஓகே தான். சரிங்களா, ஒரு வேளை இங்கே பாருங்கள் 120 போகுது அப்படின்னா இதை டச் பண்ணும். ஸோ இதில் போகுது அப்படின்னா இதை பிரேக் பண்ணும். ஸோ இந்த லெவல்லாம் பார்த்துக்கோங்க. இது இங்கே வரும்போது இங்கே ஒரு 125 வரைக்கும் போகலாம். இந்த சின்ன கேப்பை ஃபில் பண்ணுறதுல நான் இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் என்னான்ட்டு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, புட் சைடுக்கான மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ 120ங்கிற லெவல் தொட்டால் போவான். ஸோ ஒரு வேளை சொன்ன லெவல் இந்த இதை டச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தாண்டும், இங்கே ஒரு மூமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, புட் சைடு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ஸோ இன்னும் போகலை. ஸோ 20ங்கிற லெவல் போனான்னா ஒரு என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் இங்கே டவுன் வரணும். ஸோ இந்த வரத்துக்குள்ளார இங்கே மேலே போயிடும். ஓகேங்களா, அதனால் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் போகிறான் வரான் கீழே, இன்ன வரைக்கும் இதாகல. நானும் டைம் தான் ஆகுது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஓகே, மறுபடியும் பக்கத்தில் போகிறான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்ன வரைக்குமே பாருங்கள் போகிறான் வரான் எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ கன்ஃபார்ம் ட்ரேடுக்கெலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ பொறுமையை சோதிக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ இடம் இவ்வளோ நேரத்துலேருந்து வெயிட் பண்ணுறோம், அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோலாம் நம்ம வெயிட் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ட்ரேட் கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் டச் ஆகிட்டான். ஓகே, என்டர். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 வச்சுக்கோ, 126. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் போகலாம், 135 வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா, ஸோ என்னோடய இது பாருங்கள், என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய நம்பிக்கை இது தான், பார்த்துக்கோங்க. டச் ஆகிட்டான், ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்டு. ஓகேங்களா, செகண்டும் பாருங்கள் 135 வரைக்கும் போகலாம். ஸோ அதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 130. ஓகே, பாருங்கள். ஸோ 130. ஸோ இதுலேருந்து 10 பாயிண்ட் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக போயிருக்கும். 133 வரைக்கும் போயிருக்கான். ஸோ போனாலும் ஓகே, போகலனாலும் ஓகே. சரிங்களா, ஸோ இப்போயே டைம் அதிகமாகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்த டச் பண்ண வரானா. ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த கேப் எனக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கும் போது தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கான டைம் எடுக்கும், நீங்கள் கற்றுக்கோங்க பார்த்து. ஓகேங்களா, ஸோ எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசலாம். ஓகே, போதும் போன வரைக்கும்.
ஸோ இன்னும் 2 பாயிண்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சுங்க பாருங்கள் 120 13 பாயிண்ட் கிட்டக்கிட்ட போயிருக்கான். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பைக் கிடைக்கும். ஸோ அந்த இதை வந்து டச் பண்ணிட்டான் பாருங்கள். 126 ஃபஸ்ட்டு வச்சேன், அடுத்தது 135. ஸோ 2 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஓகே, போதுமானது. ஸோ வீடியோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே